அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சந்திப்பிழை அந்த தலைப்பின் கீழ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வல்லின எழுத்துக்களாகிய க, ச, த, ப இதெல்லாம் மிகும் இடங்கள்ல மிகாமலும், மிகாத இடங்கள்ல மிகுந்தும் எழுதுவது சந்திப்பிழை அப்படின்னு சொல்றோம். சந்திப்பிழை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வல்லின எழுத்துக்களாகிய க, ச, த, ப இதெல்லாம் மிகும் இடங்கள்ல மிகாமல் இருக்கிறதும், மிகாத இடங்கள்ல மிகுந்தும் எழுதுவது தான் என்ன அப்படின்னா சந்திப்பிழை அப்படின்னு நம்ம சொல்றோம். வல்லினம் மிகும் இடங்கள் எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆ, ஈ என்னும் சொற்றெழுத்துக்கு பின்னும், அந்த, இந்த என்னும் சுற்று பெயர்களுக்கு பின்னும், ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும், எந்த அப்படிங்கிற வினா சொல்லின் பின்னரும் வல்லினம் மிகும். ஸோ உங்களுக்கு ரெட்ல கொடுத்துருக்கேன் இல்லையா சிகப்புல, அது எல்லாமே உங்களுக்கு வல்லினம் மிகக்கூடிய எழுத்துக்கள். ஸோ ஆ, ஈக்கு பின்னாடி வரும், அந்த, இந்தக்கு பின்னாடி வரும், ஏ அப்படிங்கிற வினா எழுத்துக்கு பின்னாடி, எந்த அப்படிங்கிற வினா சொல்லின் பின்னாடி இந்த வல்லினம் மிகும். ஆ, ஈ எனும் சுற்றெழுத்துக்கு பின்னும் வல்லினம் மிகும். ஆ ஆ கூட்டல் சட்டை அப்படின்னா அச்சட்டை. ஈ கூட்டல் புத்தகம் அப்படின்னா இப்புத்தகம். அந்த, இந்த, என்னும் சுட்டு பெயர்களின் பின்னாடி இந்த வல்லினம் மிகும். அதாவது அந்த கூட்டல் கோவில் அப்படின்னா அந்த கோவில் இக்கு போடணும். அந்த கூட்டல் பக்கம் அப்படின்னா அந்த பக்கம் அப்படின்னு போடணும். இந்த கூட்டல் காலம் இந்த காலம் இதெல்லாமே வந்து சந்தி வல்லினம் மிகக்கூடிய இடங்கள். ஏ அப்படிங்கிற எழுத்து வினா எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு நம்ம இதில் பார்க்கணும். ஏ கூட்டல் திசை திசை. சரிங்களா? அடுத்து எந்த எனும் வினா சொல்லின் பின்னாடி வல்லினம் மிகும். எந்த கூட்டல் பணம் எந்த பணம். எந்த கூட்டல் சட்டை எந்த சட்டை. எந்த கூட்டல் திசை எந்த திசை. இத்து வருதுங்களா? இச்சு வருதா? ஐப்பு வருதா? இது எல்லாமே வல்லினம் மிகக்கூடிய இடங்கள். ஆனா வினா சொல் இது. அதனால இந்த எந்த அப்படிங்கிற வினா சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்கள்ல வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருபு என்ன அப்படின்னா ஐ அப்படின்றது. ஸோ இதுல வந்து கண்டிப்பா வல்லினம் மிகும். கதவை கூட்டல் திற கதவை திற. பாடத்தை கூட்டல் படி பாடத்தை படி. ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டாம் வேற்றுமை வந்து எதுல வருது? பாடத்தை ஐல முடியுதா? ஸோ அந்த ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்கள்ல வல்லினம் மிகும். கதவை ஐ. இப்போ அதுல எல்லாம் என்ன செய்யும்? வல்லினம் மிகும். தலையை காட்டு இதுலெல்லாம் வரும். அடுத்து கூ அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்கள்ல வல்லினம் மிகும். நம்ம வேற்றுமை உருபுல சொல்லுவோம் இல்லையா? ஐயால் கூ இன்னதுக்கன்னு சொல்லுவோம். ஸோ அதுல கூ அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்கள்ல வல்லினம் மிகும். எனக்கு கூட்டல் தெரியும் எனக்கு தெரியும். அவனுக்கு கூட்டல் பிடிக்கும் அவனுக்கு பிடிக்கும். ஊருக்கு கூட்டல் செல் ஊருக்கு செல். இது எல்லாமே கூ அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்கள்ல வல்லினம் மிகக்கூடியது. அடுத்து என ஆக என்ற சொல் உருபுகளின் பின்னாடி வல்லினம் மிகும். என கூட்டல் கேட்டார் என கேட்டார். வருவதாக கூட்டல் கூறு வருவதாக கூறு இக்கு வரும். அடுத்தது அதற்கு இதற்கு எதற்கு இந்த மாதிரி சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அதற்கு கூட்டல் சொன்னேன் அதற்கு சொன்னேன். இதற்கு கூட்டல் கொடு இதற்கு கொடு. எதற்கு கூட்டல் கேட்கிறாய் எதற்கு கேட்கிறாய். இது எல்லாமே வல்லினம் மிகக்கூடியது. அடுத்து பாருங்க இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். இனி கூட்டல் காண்போம் இனி காண்போம். தனி கூட்டல் சிறப்பு தனிச்சிறப்பு இதுல வரும். அடுத்து மிக என்னும் சொல்லின் பின்னாடி வல்லினம் வரும். அதாவது மிக கூட்டல் பெரியவர் மிக பெரியவர் அப்படின்றதுக்கு வரும். அடுத்து பாருங்க 8 10 அப்படிங்கிற எண்ணும் பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். 8 கூட்டல் தொகை 8 தொகை. 8 கூட்டல் புத்தகம் 8 புத்தகம். 10 கூட்டல் பாட்டு 10 பாட்டு. இந்த மாதிரி எண்களுக்கு பின்னாடி எண் பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். தீ கூட்டல் பிடித்தது தீ பிடித்தது. பூ கூட்டல் பந்தல் பூ பந்தல். அடுத்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். பூவா கூட்டல் குயில் கூவா குயில். ஓடா கூட்டல் குதிரை ஓடா குதிரை. எழுதா கூட்டல் பாடல் எழுதா பாடல் இதெல்லாம் வரும். அடுத்து வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா கேட்டு கூட்டல் கொண்டான். ஸோ இது வந்து நிலைமொழியாக இருக்கும் பொழுது, அதாவது நிலைமொழி அப்படிங்கிறது என்னன்னா கேட்டு. கேட்டுல என்ன வருது? இங்க பாருங்களேன். இது வந்து நிலைமொழி இல்லைங்களா? கேட்டு அப்படின்றது நிலைமொழி. கொண்டான்றது வருமொழி.
ஸோ வன்தொடர் குற்றியலுகரங்கள் அப்படின்றது எதுலெல்லாம் முடியும்? கு, சு, டு, து, உ, ரு இந்த எழுத்துக்கள்ல முடியக்கூடியது. அப்படி வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து ரைட்டா? கசட தபர இதுதான் நமக்கு வன்லினம் சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த நிலைமொழியாக இருந்து உணரும் பொழுது என்ன கிடைக்கும்? நமக்கு வல்லினம் மிகும். ஓகேங்களா? விற்று விற்று சென்றான். அப்ப இதுவும் என்ன வரும்? வல்லினம் மிகும். அடுத்து ரூல முடியறதுனால நிலைமொழி அது வந்து வன்தொடர் குற்றியலுகரம். கசட தவற ரா ரு. ஸோ அப்போ அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரு வந்து நமக்கு வன்தொடர் குற்றியலுகரம். அதனால அதுல வந்து வல்லினம் மிகும். அடுத்து அகர ஈற்று வினையெச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். அகர ஈற்று வினையெச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஆட கூட்டல் சொன்னார். ஆட. டாவை எப்படி பிரிக்கிறோம் நம்ம? டாவ பிரிச்சு எப்படி பிரிப்போம்? இட்டு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம் இல்லையா? ஸோ அப்ப அது அகர ஈற்று. ஈற்றுனா அந்த எழுத்தினுடைய கடைசி. அப்போ டா ட ஆட ஆடல டா வந்து இட்டு கூட்டல் ஆன்னு பிரிக்கிறோம். டி பிரிக்கும்போது எப்படி பிரிப்போம்? இட்டு கூட்டல் ஈ அப்படின்னு பிரிப்போம் இல்லைங்களா? ஸோ ஈ குரில் ஓடி அப்படின்னு பிரிப்போம். அது நெடிலா இருந்தா ஈ அப்படின்னு பிரிப்போம். ஸோ இந்த மாதிரி அகர ஈற்று வினையெச்சங்களோட புணர்கையில் கண்டிப்பா என்ன வரும் நமக்கு? வல்லினம் மிகும். ஓகேங்களா? அடுத்து 6ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும். புலி கூட்டல் தோல், புலித்தோல். இதுல வேற்றுமை 6ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும். அடுத்து திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். அதாவது நம்ம 4 திசை இருக்கு இல்லையா? அந்த திசைகளுக்கு பின்னாடி வரக்கூடிய எழுத்துக்கள்ல என்ன மிகும்னா வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி, வடக்கு பகுதி, மேற்கு சுவர் இதெல்லாம் வரும். அடுத்து இருபெயரெட்டு பண்பு தொகைக்கு பின்னாடி வல்லினம் வரும். அதாவது மல்லிகை கூட்டல் பூ. இது 2மே மல்லிகை அப்படின்றது ஒரு பூ தான். பூவில ஒரு வெரைட்டி. அதனால மல்லிகை பூ. சித்திரை அப்படிங்கிறது ஒரு மாதம். திங்கள்ன்றது மாதம். அதனால சித்திரை திங்கள். இந்த மாதிரி இருபெயரொட்டு பண்பு தொகைக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்து உவமை தொகையில வல்லினம் மிகும். உவமை தொகை என்னன்னா தாமரை பாதம், மலர் பாதம். அதாவது தாமரை போன்ற பாதம், மலர் போன்ற பாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதெல்லாமே உவமை தொகையில வல்லினம் மிகும். அடுத்து சால தவ என உரிச்சொலுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சால தவ சால பேசினார், தவ சிறிது அந்த மாதிரி வரும். சரிங்களா? அடுத்து தனி குற்றெழுத்தை அடுத்து ஆகா ஆ அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். நிலாச்சோறு. சரிங்களா? நிலாச்சோறு. கனா கண்டேன் அப்படின்னு. அப்ப தனி குற்றெழுத்தை அடுத்து வரக்கூடிய அந்த ஆ அப்படிங்கிற நெடிலெழுத்துக்கு பின்னாடி சரிங்களா? ஸோ லா அப்படின்றது எப்படி பிரிப்போம்? இல் கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம். அந்த ஆ அப்படிங்கிற அந்த ஆகார எழுத்துக்கு பின்னாடி என்ன வரும் அப்படின்னா, இந்த வல்லினம் மிகும் அப்படின்றத நம்ம இதுல பார்க்குறோம். சில உருவக சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அதுல வாழ்க்கை கூட்டல் படகு, வாழ்க்கை படகு. உலக கூட்டல் பந்து, உலக பந்து. சாரி. அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அப்படி கூட்டல் செய், அப்படி செய். இப்படி கூட்டல் காட்டு, இப்படி காட்டு. எப்படி கூட்டல் தெரியும், எப்படி தெரியும். இது எல்லாமே வல்லினம் மிகக்கூடிய இடங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, மகர மெய்யில் முடியும். அடுத்து வல்லினம் வந்தால், அந்த மகரமெய் அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன். மரம் கூட்டல் சட்டம் அப்படின்னா, இந்த இம் அப்படின்றது என்ன ஆயிடும் அப்படின்னா, மகர மெய்யில முடியுது. நிலைமொழி தான். இந்த நிலைமொழியான எழுத்துல ஈற்றெழுத்து என்னவா இருக்குதுன்னா, இம் அப்படிங்கிற மகர மெய்யா இருக்குது. அந்த மகர மெய் வந்து என்னவாயிடும் அப்படின்னா, ஆ திரிஞ்சு என்னவாயிடும் அப்படின்னா, இப்போ இம் அப்படிங்கிறது என்னவா மாறிடுச்சு? இச்சா மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா, வறுமொழியினுடைய முதலெழுத்தினுடைய இணை. இப்ப அந்த மகர மெய் வந்துச்சுன்னா, அங்க என்ன வரும்னா, நமக்கு வல்லினம் மிகும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வட்டம் கூட்டல் பாறை, வட்டப்பாறை. சரி எங்கெல்லாம் வல்லினம் மிகாது, வராது அப்படின்னு பார்த்தோம்னா, அது, இது அப்படிங்கிற சுட்டு பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் வராது. அது கூட்டல் செய், அது செய். அது கூட்டல் போயிற்று, அது போயிற்று. அங்கெல்லாம் இப்போ வராது. இது இது கூட்டல் தான், இதுதான். ஸோ இங்கெல்லாம் நமக்கு வராது. அடுத்து வினா பெயர்களின் பின் வல்லினம் வராது. எது கூட்டல் கண்டாய், எவை கூட்டல் தவறுகள் இதெல்லாம் வராது. அடுத்து எழுவாய் தொடர்ல வல்லினம் வராது. குதிரை கூட்டல் தாண்டியது, கிளி கூட்டல் பேசும், கிளி பேசும், குதிரை தாண்டியது. இதுலலாம் வல்லினம் வராது. அடுத்து 6ஆம் வேற்றுமை விதிகள்ல வல்லினம் மிகாது. அண்ணனோடு போ, எனது சட்டை இதுலலாம் வராது. விழித்தொடர்கள்ல வல்லினம் வராது. விழித்தொடர்கள்னா என்ன? மகளே தா,
தந்தையே பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் விழித்தொடர்கள்ல வல்லினம் வராது. அடுத்து பெயரெச்சத்துக்கு பின்னாடி வராது. வந்த சிரிப்பு, பார்த்த பையன் இதுலலாம் நமக்கு இப்பு வராது. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இப்பு வர மாரியே தெரியும். பார்த்த பையன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த இடம் இது பெயரெச்சமா இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன வராது? வல்லினம் வராது. 2ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. ஸோ நாடு கண்டான், கூடு கட்டு இதுலலாம் வந்து வல்லினம் வராது. அடுத்து படி என்று முடியும் வினையெச்சத்துல வல்லினம் மிகாது. வரும்படி, பெரும்படி இந்த மாதிரியான படி அப்படிங்கிற முடியக்கூடிய வினையெச்சத்துல வல்லினம் வராது. அடுத்து வியங்கோள் வினைமுற்று தொடர்ல என்ன வராது? வல்லினம் வராது. வாழ்க தமிழ், வருக தலைவா, வளர்க தமிழ் இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? இதுல எல்லாம் கண்டிப்பா வல்லினம் வராது. வினைத்தொகையில வல்லினம் மிகாது. வினைத்தொகைனா குடி கூட்டல் தண்ணீர், குடி தண்ணீர் இதுலலாம் வல்லினம் வராது. வளர் கூட்டல் பிறை, வளர்பிறை இதுல வராது. அடுத்து 8, 10 தவிர பிற எண்ணு பெயர்களோட புணரக்கூடியதுல வல்லினம் வராது. இப்போ 8 தொகை, 10 பாட்டு இப்படிலாம் வருது இல்லையா? ஸோ அதுல வரும். ஆனா இந்த மாதிரி 2 எண்கள் தவிர மற்ற எண்ணு பெயர்கள்ல வல்லினம் வராது. 1 கூட்டல் புத்தகம், 1 புத்தகம், 3 கூட்டல் கோடி, 3 கோடி இதெல்லாம் வல்லினம் வராது. அடுத்து உம்மை தொகையில வராது. அங்க நம்ம உவமை தொகையில வரும்னு பார்த்தோம். இங்க உம்மை தொகையில வல்லினம் வராது. தாய், தந்தை, இரவு, பகல். அடுத்து பாருங்க. அன்று, இன்று, ஆவது போன்ற சொற்களின் பின் வல்லினம் வராது. அன்று சொன்னார், என்று தருவார், அவராவது, தருவா இதெல்லாம் வராது. அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு இதுலலாம் வராது. இதுல உங்களுக்கு கீழவே டீட்டெயில்ஸா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதுல வராது. அடுத்து 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்கள்ல வல்லினம் வராது. என்னோடு சரிங்களா? மரத்திலிருந்து, குரங்கினது ஸோ இதுலலாம் வராது. ஏன்னா இதெல்லாம் 3வது, 5வது, 6வது வேற்றுமை தொகைகள். அடுத்து 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் தொகைகள்ல வல்லினம் வராது. சில 2ஆம் வேற்றுமை தொகையில வரும், சில இதுல வராது. ஸோ தமிழ் படி, கைத்தட்டு, வீடு சென்றான் இதுலலாம் என்ன வராது? வல்லினம் வராது. அடுத்து நிலைமொழி உயர்தி நிலை அமையக்கூடிய தொடர்ல வல்லினம் வராது. நிலைமொழி அப்படின்றது என்னன்னா, இப்ப தலைவி அப்படிங்கிறது என்ன? ஒரு நிலைமொழி. ஸோ இந்த நிலைமொழியில இது உயர்திணையா இருக்கிறதுனால இதுல வல்லினம் வராது. சால, தவ, தட அப்படிங்கிற உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் வராது. உரு அப்படின்னா உருபொருள் அதுலலாம் வராது. நனி, நனி தின்றான் அதுலலாம் வராது. அடுக்கு தொடர் இரட்டைக்கிளவில வராது. அடுத்து ஐகார வரிசை உயிர்மெய் ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி சேரும் பொழுது வல்லினம் வராது. அதாவது பை கூட்டல் கல், பைகள், கை கூட்டல் கல், கைகள். அதாவது ஐகார வரிசை. பைனா ஐல முடியுதா? இந்த ஐகார வரிசையோட கல் விகுதி சேரும் பொழுது என்ன வராது அப்படின்னா வல்லினம் வராது. ஸோ இதுவரையிலும் நம்ம பார்த்தது என்னன்னா சந்திப்பிழை குறித்து தான் நம்ம பார்த்தோம். வல்லினம் மிகக்கூடிய இடங்கள், வல்லினம் மிகாக்கூடிய இடங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்கு அந்த நோட்ஸ் உங்களுக்கு அதில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எதுலெல்லாம் மிகும் எதுலெல்லாம் மிகாதுன்றதை கிளியராக பார்த்துட்டிங்கன்னா சந்திப்பிழை வரும் பொழுது உங்களுடைய கொஷின் பேப்பரில் நீங்கள் ஈஸியாக இந்த சந்திப்பிழையை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். வெற்றி உங்கள் கையில். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எபினேசி டிஎன்பிஎஸ்சி அகாடமியை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் பரிந்துரைங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.